வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஎம்சியோடைய ப்ராடக்ட் செஷன் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். நம்ம அன்றாடம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் காலையில எந்திரிச்சோன்னா பண்ணக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா பல் தேய்க்கிறது. இந்த பல் தேய்க்கிறதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பல் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுன்னா அது நம்ம உடல்ல முழுவதுமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால காலையில எந்திரிச்சோன்னா பல் துலக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது, ரொம்ப வருஷமா காலங்காலமா நம்மளுடைய முன்னோர்கள் இருந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு பழக்கம் தான். ஸோ இந்த பல் தேய்க்கிறது அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம இயற்கையான பொருட்களை கொண்டு, அதாவது பாத்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு அதனுடைய அதாவது வேலம் குச்சியோ அல்லது ஆலமரத்தினுடைய அந்த குச்சியோ வச்சு நம்ம பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்லு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே இல்லை. ஆனால் சமீப காலமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் கூட சொல்லுது, இந்தியாவில் 80% பீப்புள் இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு பல் மருத்துவமனைகள் இருக்க அதிகமா பெருகிட்டே போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பல்ல ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள். அதுலயும் பல்ல இருந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வருது, பல் ஈறுகள்ல இருந்து டைட்டா இல்லாம சீக்கிரம் பல் உதிர்ந்துருது, அது இல்லாம பல் சொத்தை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லலாம். ஸோ இதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேஸ்டுகள் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். டூத் பேஸ்ட். ஸோ இந்த டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல குச்சிகளாக இருந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல் பொடியா வந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூத் பேஸ்ட் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அது இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் கொண்டு இன்னைக்கு டூத் பேஸ்டா இருக்குது. இன்னைக்கு நீங்க கிராமத்துல போனீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே டூத் பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே ஒழிய இந்த வேர்களோ குச்சிகளோ பயன்படுத்துறது கிடையாது. ஸோ சிட்டியில இருக்கிறவங்களுக்கு அது என்னென்ன வேர்கள் குச்சிகள், ஆலம் வேலு குச்சி பிளஸ் வேலம் குச்சி, இதெல்லாம் என்னன்னு கூட தெரியவே தெரியாது. இன்னும் சொல்ல போனா பல் பொடினா கூட என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம ஜென்ரேஷன்ல நம்மளாம் தெரியும் ஓரளவுக்கு, என்ன பல் பொடியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா இப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன்ல பல் பொடியெல்லாம் யூஸ் பண்ணாங்களா, பொடியா இருந்ததா அப்படின்னு அவங்களே சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே டூத் பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த டூத் பேஸ்ட் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூத் பேஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல நல்ல இயற்கையான முறையில கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு எல்லாமே வியாபாரமயமாகிருச்சு. ஸோ அதனால என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் முழுக்க முழுக்க கெமிக்கல் மயமாக இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு இந்த பல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருது. ஒரிஜினலா பல் சுத்தமா இருந்து பல் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல் தேய்க்கிறோம். ஆனா இந்த பல் தேய்க்கிற டூத் பேஸ்ட்ல ஃபுல்லா கெமிக்கலை கொடுத்து அந்த பல்லெல்லாம் சீக்கிரம் போகிற மாதிரியும் அதுல நிறைய வியாதிகளையும் உண்டாகிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நிறைய பிராண்டட் கம்பெனி, நீங்க டிவியில நிறைய ஆடு பார்ப்பீங்க. இன்னும் சொல்ல போனா 2 நிமிடத்துக்கெல்லாம் ஒரு ஆடு வந்துட்டு இருக்கு மல்டிநேஷனல் கம்பெனியோடைய டூத் பேஸ்ட்டுக்கு. அதுக்கு நிறைய சினிமா ஆக்ட்ரஸ் வரைக்கும், ஆக்டர்ல இருந்து எல்லாருமே அதுக்கு நடிச்சும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த டூத் பேஸ்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்றோமே, அது உண்மையிலே நமக்கு பாதுகாப்பானதா நம்ம பல்லுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டேஞ்சரான கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு. நீங்க நிறைய பேர் டூத் பேஸ்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, அதுல நான் சொல்லக்கூடிய கெமிக்கல்லாம் இன்னைக்கு நிறைய டூத் பேஸ்ட்ல இருக்கு. என்ன அப்படின்னா SLS அப்படின்னு சொல்லுவாங்க, சோடியம் லாரைல் சல்ஃபைட். இந்த சோடியம் லாரைல் சல்ஃபைட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேஸ்ட்ல இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு கெமிக்கல். அது பல்ல சுத்தப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது புளோரைடு. இந்த புளோரைடுங்கிறது எதுக்காகன்னா அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பல் பேஸ்ட் இருக்கு இல்லையா, பல்லுக்கான பேஸ்ட், அதுல நிறைய நுர வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரிஜினலா நீங்க நேச்சுரலா யூஸ் பண்ணா நுரையெல்லாம் வரவே வராது.
ஆனா இன்னைக்கு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாவே நிறைய நுரை, வாய் நிறைய நுரை வச்சு வந்து அந்த மாதிரி வந்து அது நம்ம பேஸ்ட் பண்ணி காலையில யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நுரை வர்றதுக்கான ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, அது ஃப்ளோரைட். இதெல்லாம் வந்து ஒரு மோசமான கெமிக்கல்ஸ். ஸோ இது வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து மாற்றமா வர்றதுக்கு நம்மளுடைய ஆயுர்வேதம் வந்து நமக்கு பல விதத்துல வந்து பயன்படுது, அதாவது பயன் கொடுக்குது. அதுல வந்து முக்கியமா நம்மளுடைய ஐஎம்சி வந்து அந்த ஆயுர்வேதத்தை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாற்றம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பல் பொடியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது யாரும் யூஸ் பண்ண போறது கிடையவே கிடையாது. அப்போ டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பழகி போன ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்ப இந்த ஆயுர்வேதத்தை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மோசமான கெமிக்கல்ஸும் இல்லாம இயற்கையாவே டூத் பேஸ்ட் வடிவில் கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஐஎம்சியோடைய டென்டல் கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டென்டல் கிரீம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா அலோவேரா, அதுல நீங்க நம்மளுடைய நேமே பாத்தீங்கன்னா ஆலோ டென்டல் கிரீம் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது அலோவேரா வந்து நம்மளுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்காக, அதாவது நம்மளுடைய கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு. அது வந்து பல்லுல இருக்கிற கழிவுகளா இருந்தாலும் அதை வெளியேற்றுறதுக்கு அது பயன்படும். ஸோ நம்மளுடைய டூத் பேஸ்ட்ல என்னென்ன மாதிரியான மூலிகைகள் இருக்கு அப்படின்னா அலோவேரா, அடுத்தது வந்து அதாவது அலோவேராங்கிறது சோற்று கற்றாழை, அடுத்தது வந்து கருவேலம் மரத்தோடைய அந்த பட்டை, அதுல இருந்து அது வந்து இதில் ஆட் பண்றாங்க. பிளஸ் படிகாரம், அண்டு வந்து நெல்லிக்காய், மஞ்சள், அதிமதுரம், லவங்கம், அண்டு கடுக்காய், அப்புறம் வந்து மாதுளை, அதாவது மாதுளையுடைய அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து பவுடராக்கி அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாசிக்காய், அப்புறம் தம்பரு அப்படின்னு ஒரு மரத்துடைய பட்டை, அடுத்தது பச்சை கற்பூரம், அண்டு புதினா, அந்த ஃப்ளேவர் நல்ல வாய் துர்நாற்றம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போறதுக்காக அந்த புதினா. இவ்வளோ அடங்கியதுதான் நம்மளுடைய ஐஎம்சியுடைய டென்டல் கிரீம், ஆலோ டென்டல் கிரீம். ஸோ இது பயன்படுத்துறதுனால நம்மளுடைய பல்ல வந்து ஈறுகளில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆகுது. நம்ம பல்லெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நேரத்தில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலும் வரவே வராது. அதுவும் வந்து அந்த பல் சொத்தை, அதனால ஏற்படக்கூடிய வலி, இதெல்லாம் கூட நம்ம இதை யூஸ் பண்றதுனால அதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்மளுடைய முகத்துக்கு ரொம்ப அழகு கொடுக்கறது ஒரு மனிதனுக்கு பல். அந்த பல் வந்து இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அதாவது பல் போனா சொல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்லை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய ஐஎம்சி உடைய டென்டல் கிரீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்முடைய பல்ல பாதுகாப்பாகவும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.